ஓம் என்னும் பிரணவத்தில் அப்பத்தா அன்புடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்தவர்களும் இனிமேல் செய்ய போகிறவர்களும் அனைவருக்கும் தாங்கள் இருந்த இடத்திலே உலகெங்கும் நடக்கும் ஆன்மீக விஷயங்களும் இயற்கையும் அற்புதங்களும் தங்களிடம் வந்தும் சேரும் அற்புதமான அப்பத்தா அன்புடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்தால் நான் அனுப்பும் விஷயங்கள் நீங்கள் உறங்கப் போகும்பொழுது எந்த விதமான இடர்பாடும் இல்லாமல் நல்லுறக்கமும் தங்களுக்கு வேண்டியவை அனைத்தும் நடக்கும் அற்புதமான பிரார்த்தனையே அப்பத்தாவின் ஆழ்மனதில் நல் எண்ணங்கள். அப்பத்தா போல் நீங்களும் நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் அழகான ஆசையுடனும் எதிர்பார்ப்பின்மையுடனும் நிம்மதியும் இருக்க எப்பொழுதும் தங்களுக்காக வெளிநாட்டவரின் ஃபாரினர்ஸ் அப்ராட் கடல் கடந்து அவர்களின் பாரம்பரியம் டாட்டூ போட்டு கொள்வது, உடல் முழுவதும் கலராக அவர்கள் விரும்பும் ஆர்ட் செய்து கொள்ளுவதில் அற்புதமான ஒரு ஆசைப்படுபவர்கள். அவர்களிடம் நிறைய நல்ல பழக்கங்கள் இருக்கிறது. அதுபோல டாட்டூ என்பது அவர்களுடைய தொன்று தொற்று மூதாதையர்களின் பாரம்பரியம். அவர்கள் மேனியும் அதற்கு தகுந்தாறு போர் வெள்ளை விளையேறி இருப்பதால் டாட்டூ ரொம்ப அற்புதமாக அப்பத்தா கண்ணார கண்டேன். நாம் ஒரு நினைவோடு இருக்கையில் அவை நிச்சயம் நடப்பது போல் எனக்கு இந்த பச்சை குத்தி கொள்வது பாட்டி, அப்பத்தா, அம்மா அவர்களை பார்த்து என்னோட டீச்சர். அப்பொழுது நாம் முக்தி அடையும் பொழுது நம் ஆத்மாவோடு வருவது பச்சை என்று சிறு வயதிலே மனதில் இருந்ததால் அந்த டாட்டூவை நாமும் பலமுறை அது அதிகப்படியாக விலை கூட இருப்பதால் யோசித்து கொண்டு குறைவாக ஆக வேண்டும் எப்படியெல்லாம் கற்பனை பண்ணி அப்பத்தா பயணப்படும் பொழுது புலம்பல் கேட்டுவிட்டார் கடவுள். டாட்டூ போடாமல் அது மட்டும் நடக்கவில்லையே என்று உடனே நடத்திவிட்டார். டாட்டூ போடும்பொழுது அற்புதமாக அந்த டாட்டூ போடும் கடையினர் ஷாப் இதுவரை டாட்டூ இப்படி சிரித்து கொண்டு பாடிக்கொண்டு யாரும் போட்டதில்லை. யூ ஆர் கிரேட் என்று ரொம்ப பாராட்டி தான் எப்பவும் வாங்கும் தொகையை விட மிக குறைவாக வாங்கி கொண்டு பார்த்து ஒரு தாய்க்கு செய்வது போல் ஒரு பிள்ளைக்கு செய்வது போல் அவ்வளவு அற்புதமாக கரெக்டாக இருக்கா, இப்படி இருக்கா, அப்படி இருக்கா என்று கார்பன் பேப்பரில் இதுவரைக்கும் அவர்களுடைய நிலையத்திலே அந்த விநாயகர் சதுர்த்தியில் அப்பத்தாவின் கைகளில் பிள்ளையார் 10 நாள் திருவிழாவில் பிள்ளையார் வந்தது. என்னென்னவோ நினைத்திருந்தேன். அப்பத்தா அன்புடன் போட வேண்டும், அன்பான ஐயா சிங்காரம் என்று போட வேண்டும், செட்டிநாட்டினுடைய நல்ல வார்த்தை நல்லா அது போட வேண்டும். ஏதேதோ நினைத்து அங்கு ஆயிரக்கணக்கான படங்கள் இருந்தும் அப்பத்தா நினைவில் வந்தது நம் அறத்தடி விநாயகர், கற்பக விநாயகர். எதற்கும் ஆசைப்படாதவர். முதலில் பிள்ளையார் சொல்லி போட்டால் எல்லாத்தையும் தானிருந்து தம்பி கல்யாணத்தை நடத்தி தன் தாய் தகப்பனை சுற்றி வந்து பழத்தை பெற்று அருமையாக சூரசம்ஹாரம் பண்ணி இன்று அருகே இருக்கும் பிள்ளையார்பட்டியில் 10 நாள் திருவிழா டெய்லி பஞ்சரத மூர்த்தி புறப்பாடு, தேரில் விநாயகர், நகரத்தார் பூரா அங்களுக்கு தான் புரகாரம் வருவதும் அவர்கள் ஸ்பான்சர் பண்ண வீடுகளில் அடுத்தவிடம் லெட்ரு வாங்கி தங்குவதும் 10 நாளும் வந்தோருக்கு அப்படி ஒரு சாப்பாடு. பிள்ளையார்பட்டியில் நகரத்தார் வரிசையில் நிற்காமல் நேரே நின்று பிள்ளையாரை காணலாம். அதுபோல் இந்த டாட்டூ என்பது ரொம்ப அற்புதமான ஒரு கலை. யாரும் பயந்து கொண்டு போட சந்தர்ப்பம் கிடைத்தால் அவசியம் போட்டுக்கொள்ளுங்கள். அப்பத்தா பூக்குழி இறங்குவதால் அலகு குத்தி கொள்வதால் இந்த வழி எனக்கு வேதனையாக தெரியவில்லை. அற்புதமாக இருக்குது பாருங்கள்.
ஒரு 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 செடி, ஒரு ஒரு விளம்பரமும், ஒரு ஒரு படமும் எங்கெங்கேயோ இருந்து வந்தெல்லாம். ஆனால் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் தான் அதிகமாக டாட்டூ இப்போது ரொம்ப 100% டாட்டூ இல்லாத மனிதர்களே அங்கே பார்க்க முடியாது. டாட்டூவை தெரிவதற்காகவே அவர்கள் சிறிது ஆடை குறைவாக போட்டுக்கொண்டு, பெண்களானால் மறைக்க வேண்டியதை மறைத்து டாட்டூ தெரிவது அவர்களுக்கு நீ எங்கே போட்ட, எப்படி தீபாவளி வந்துச்சா, பொங்கல் வந்துச்சா, கிறிஸ்மஸ் வந்துச்சா, பர்த்டே வந்துச்சா, வெட்டிங் வந்துச்சா அப்படின்னு விசாரிக்கிற மாதிரி இந்த டாட்டூ எங்கே போட்ட அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கு போய் போடுறது ரொம்ப இருக்குது. அது ரொம்ப அருமையாக அற்புதமாக அங்கே இருக்கவங்கெல்லாம் எல்லாருடைய பேக்கெட்டில் என்ன இருந்தது தெரியுமா? சிறு விநாயகர். நம் வீடுகளில் இருக்கும் பிள்ளையார் நோம்பு விநாயகர் மாதிரி கற்பக விநாயகர் எல்லோருடைய பேக்கெட்டிலும் எல்லோரும் பெருமையாக எடுத்து அந்த பேக்கெட்டிலிருந்து விநாயகரை அப்பத்தாவிடம் காண்பித்தனர். இவ்வளவு நன்றாக இருக்கிறது பாருங்க, கலர் கலராக. இது போல தான் அவர்கள் மேனியில் இருக்கும் டாட்டு. அற்புதமான ஆனந்தமான அருமையான தெய்வீக கலையை இவர்கள் துடைத்து துடைத்து கலர்களை போட்டு டாட்டூடைய அதாவது அந்த டிராயிங், அந்த வரைவியலில் வலி இல்லை. டாட்டூவில் கொஞ்சம் திட்டாக பண்ணுகையில் சிறிது வலி ஏற்படும். ஆனால் நாம் பிடித்த விஷயத்தை செல்லும் பொழுது வலி நமக்கு அவ்வளோ பெரிதாக தெரியாது இல்லையா? எவ்வளவு கடையை அப்போ தான் நிறைய நேரம் இருந்து எல்லா டாட்டூ போடவர்களையும் பார்த்து நண்பர்கள் போல் அவர்கள் ஹாய் சொல்லி ஹலோ சொல்லி பிரமிப்பாக இருந்தது அந்த டாட்டூ கடையை பார்க்கையில். அற்புதமாக ஆனந்தமாக ஒவ்வொருத்தர் கைகளிலும் வந்து டாட்டூ போட்டு டாட்டூ அதாவது க்யூன் என்று எப்பொழுதும் வருஷம் 365 நாளும் டாட்டூ கடையில் போய் நம்ம ஊர்களில் மளிகை கடைக்கு எப்பொழுதுமே கிராக்கி இருப்பது போல், மருந்து கடைக்கு எப்பொழுதுமே கிராக்கி இருப்பது போல் வெளிநாடுகளில் குறிப்பிட்டு ஆஸ்திரேலியா, சிட்னி, மெல்போர்ன் போன்ற நாடுகளில் அதிகமாக டாட்டூ ரொம்ப பரவி கொண்டிருக்கிறது. அப்போ தான் பார்க்கிற மாதிரி கடவுள் எனக்கு பிள்ளையாரை கொடுத்ததா எல்லாரும் டாட்டூ என்று அவர்களே கேட்குற மாதிரி பிள்ளையார் ரொம்ப அழகாக சிம்பிளாக நார்மலாக அமைந்திருந்தார். இதுபோல் உங்களுக்கும் டாட்டூ போட வேணால் அற்புதமாக போட்டுக்கொள்ளுங்கள். சிறிது கூட வலி இருக்காது. ஆனால் அதிக விலை. அதனால் சிறிது ஒரு 4 இன்ச்சு போட்டுக்கொண்டாலே 2 இன்ச்சு போட்டுக்கொண்டாலே போதும். ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஒரு விளம்பரமும் ஒரு படங்களும் அந்த கடையும் கிர் என்று ஒரு ஓசை தெரிவது போல். நம்ம செவுத்தை ஆணி போட்டால் ஒரு சத்தம் கேட்கும் பாருங்கள், ஸ்க்ரூ டிரைவரில் போடும் பொழுது அது மாதிரி ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, நாதம் மாதிரி நன்றாக இருக்கிறது பாருங்கள். அப்போத்தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி எனக்கு உடனே பிளேனுக்கு போவதால் அவர்கள் உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு தான் எந்த விஷயத்தையும் செய்வார்கள். அப்பத்தாவுக்கு உடனே அவர்களுக்கு பெருமை. அதாவது ஒரு பெரியவங்க இவ்வளோ ஆசையாக போட்டுக்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டே போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பார்த்து அவ்வளோ நல்லா இந்த டாட்டூ ரொம்ப நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. டாட்டூ பாருங்கள், விதவிதமான டாட்டூ, வியக்க வைக்கும் டாட்டூ. இந்தியாவில் இதற்கு பெயர் பச்சை குத்தி கொள்வது. அன்று இப்பொழுது அவர்கள் சமுதாயத்தை பேர் சொல்லக்கூடாது. குறவர் என்பவர்கள் வெறும் சாப்பாடு கொடுத்தால் போதும், அவ்வளவு அழகாக கோலம் போல், முதுகு போல், கழுத்தில் போல், உள்ளங்காலில் போல், மார்பகத்தில் எல்லாம் அந்த காலத்தில் டாட்டூ பச்சை குத்தி கொள்வது நம்ம ஊரில் இப்பொழுது மறைந்து விட்டது. அந்த சமுதாயத்தினர் பெரிய இடத்துக்கு போய் பதவி வைப்பதால் நம்ம ஊர்களில் பச்சை குத்தி கொள்வது அவ்வளவு இல்லை. ஆனால் வெளிநாட்டில் எப்படியோ அவர்கள் கற்றுக்கொண்டு ரொம்ப அற்புதமாக அருமையாக இருக்கிறது பாருங்கள். திருப்பி அப்போத்தான் கடையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கிறது பாருங்கள். டாட்டூ போடும் பொழுது அப்போத்தான் ஒரு பாட்டு சொல்லவா? அழகு 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 டாட்டூவின் அழகு, கலர் கலராக விதமாக அழகை பாருங்கள், டாட்டூவின் அழகை பாருங்கள், மண்டையோடு பயமுறுத்தும் பூதம்
அவர்கள் பம்கின்ஸ் போல வௌவால் போல விதவிதமாக ஆனந்தமாக இவர்கள் எல்லாம் டாட்டூ போட்டு கொண்டு மறுபடியும் வந்து ஒரு ஹாய் சொல்லி ஹலோ சொல்லி கிளம்புகின்றனர். அற்புதமாக ஆனந்தமாக அதிசயமாக பார்த்து வரைக்கும் டாட்டூ 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 ஹாய் 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 டாட்டூ டாட்டூ அருமையான டாட்டூ வலி தெரியாமல் அழகாக அமைதியாக டாட்டூ போட்டு கொண்டால் ஒரு ஆயின்மெண்ட்டும் தடவ வேண்டாம். ஒரு 12 hours பேப்பரை சுற்றி இருந்தால் போதும். பிறகு அவை ஆறிவிடும், இன்ஃபெக்ஷன் ஆகாமல். அப்பத்தாவுக்கு சுகர் உண்டு, பிபி உண்டு, ஆஸ்மா உண்டு, எல்லாம் இருந்தும் நம்ம வடிவேல் ஐயா சொல்கிற மாதிரி பேஸ்மட்டம் வெரி ஸ்ட்ராங். மனது தானே அப்பத்தாவுக்கு ரொம்ப சென்சிட்டிவ். அருமையாக ஸ்ட்ராங் உமன் ஆச்சே. என்னை போலே இதை பார்ப்பவர் அனைவரும் சப்ஸ்கிரைபர், இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவர்கள் எல்லோருக்கும் டாட்டூ பார்க்கையில் ஆழ்மனதில் நம் எண்ணங்கள் நிறைவேறும், ஆசையும் அளவோடு இருந்திடும், பசி கிடைத்திடும், தூக்கம் வந்திடும். நம் குடலும் சுத்தமாக இருக்கையிலே நாம் தானே சிறந்த மனிதன். அற்புதமான டாட்டூ, அழகான டாட்டூ, அருமை அருமை, அற்புதமே அற்புதமே, ஆனந்தமே, அழகு அழகு அழகு, டாட்டூவின் அழகு. எங்கே இப்படி இவர்களெல்லாம் எங்கேயோ கடல் கடந்து டாட்டூ போடுவதற்கு இங்கே வந்து இப்படி அப்பத்தா அமர்ந்திருக்கும். முதலில் அப்பத்தா டாட்டூ போடையில் சுவாமி பாட்டுகள் அத்தனையும் சொன்னேனே. இப்பொழுது டாட்டூவுக்கு இவர்கள் க்ளவுஸ் போட்டு டிசைனை ஒட்டி கரெக்டாக இருக்கிறதா கண்ணாடியில் பாருங்கள் என்று மறுபடியும் அது என்ன இது வரைபடம் கார்பன் பேப்பரில் டிசைன் பண்ணி கம்ப்யூட்டரில் கடையில் இல்லாத ஒரு நம் அரிசிய பிள்ளையார், அருமைய பிள்ளையார், கற்பக பிள்ளையார் அவரை அற்புதமாக சிரித்து கொண்டே சிரித்த முகமும் சீதேவியுமாக டாட்டூ போடுகையில் ஆனந்தம் ஆனந்தம். வாழ்வில் நடக்கும் அதிசயங்கள் நினைத்தாலே கடவுள் நடத்தி கொடுக்கிறானே பாருங்கள். பேப்பரை தடவி கார்பன் பேப்பரை ஒட்டி கண்ணாடியில் போய் பார்க்க சொல்லி அருமையாக இருக்குது, அழகாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது, ஆசையாக இருக்குது. அப்பத்தாவை பார்க்கையிலே உங்களுக்கும் டாட்டூ போடும் தெம்பு வந்துவிடும். வலிக்கவில்லையா, எரியவில்லையா, புண்ணாகவில்லையா என்று எல்லோரும் பிளேனிலும் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டிலும் நான் நடக்கும் இடமெல்லாம் கேட்டனரே. டாட்டூ டாட்டூவின் அழகு கலர் கலராக ஆனந்தம் அற்புதமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது, அதிசயமாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போறாரே? நல்லா இருக்கு, சரியா இல்லை என்றால் துடைத்து துடைத்து மறுபடியும் கரெக்டான பொசிஷனில் பார்க்கும்படி வேண்டாமா, பார்க்காதபடி வேண்டாமா, எல்லோரும் அதை பார்க்கணுமா என்ன கேட்டு கேட்டு சிறு பிள்ளை போலே. ஆமாம் ஆமாம் அப்படியே போடுறேன்னு சொல்லுறாரு. நம் மனதுக்கு திருப்தி தான் முக்கியமா. ஆமாம் நம்பரா அழுமையா அழகாக ஆனந்தமாக போடுறாரு பாருங்க. நல்லா இருக்கு டாட்டூ, நயமா இருக்கு டாட்டூ. நிஜமாவே அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல கனவு நினைவாகும் தருணம். ஆமாம் ஆமாம் ஆமாம், ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. கண்ணாடியில் போய் பார்த்து வாருங்கள் என்று என்னை கூட்டிக் கொண்டு கண்ணாடியிலே போய் நான் பேசுவது தமிழாயிருந்தாலும் பாடி லாங்குவேஜில் புரிந்து கொண்டு அற்புதமாக போடுகிறார். கரெக்டாக இருக்கான்னு கண்ணாடியிலே நம் நகை பார்ப்பது போல
துணிக்கடையில் துணி ட்ரெஸ்ஸின் அழகை பார்ப்பது போல டாட்டூ கரெக்டாக இருக்கிறதா என்று அருமையாக ஆனந்தமாக சொல்லுகிறார். மறுபடி கூட்டி அழைத்து வந்து அதுபோல பிறர் பார்க்க ஸ்டிக்கரை ஒட்டி கிறுகிறு என்று வேலையை ஆரம்பிக்கிறார் பாருங்கள். இந்த சமயத்தில் அப்பத்தா ஒன்று சொல்லுகிறேன். அந்த காலத்தில் ஆசைப்பட்டு ஒரு 2 பெண்கள் வந்தார்கள். அப்பத்தா ஊசி கேட்டார்கள், கறியும் கேட்டார்கள், தேங்காய் எண்ணெய் கேட்டார்கள். 50 ரூபாய் வாங்கி கொண்டு அவர்கள் போனதும் பச்சை மறைந்து விட்டது. அப்படி இல்லை இந்த கடையில். நிஜமாக அச்சாக அழகாக பிள்ளையார் அற்புதமாக தெரிகிறார் பாருங்கள். எவ்வளவோ அப்பத்தாவின் முகம் தெரியாமல் அந்த பக்கம் இந்த பக்கம் வைத்தாலே தெரியாமல் வீடியோவில் வந்து விட்டதே. உங்களுக்கு பார்க்கையிலே இது நிஜமான வீடியோ என்று தெரிந்திடும். ஆமாம், அப்பத்தாவுடன் சேனல் எல்லாம் உண்மையே. உண்மை நிலையைத்தானே அப்பத்தா வாட்ஸ்அப்பில் வருவதை உங்களுக்கு அருமையாக திருப்புகளாக பேசி போடுகிறேன். இப்பொழுது ஒரு பாட்டு சொல்லலாமா? என்ன பாட்டு சொல்லலாம்? டாட்டூ என்ன இப்படி கடையெல்லாம் பார்க்கையிலே டாட்டூ போடுவரை அப்பத்தா வீடியோ எடுக்கையிலே அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை. நல்ல மனிதர் ஆயிற்றே. அதனால் சுற்றி சுற்றி எல்லாமே நன்றாக இருக்கிறது. டாட்டூ போட்டு கொண்டு அப்பத்தா நடந்து வரும் அழகை பாருங்கள். அற்புதமாக வலிக்காமல். என் மகனுக்கு ரொம்ப பெருமை. அம்மாவின் ஆசையை நிறைவேற்றி விட்டோமே என்று அவன் போகையிலே பார்த்து பார்த்து அது வேணுமா இது வேணுமா, அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா என்று இருக்கையிலே நன்றாகத்தானே இருக்கிறது. அருமையாக இருக்குது. டாட்டூவின் கடையில் எப்படி இருக்கு பாருங்க. எல்லா கடையும் இப்படித்தானே இருக்கும். ஆனால் நோ சொல்லுவாங்க. வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. ஆனால் கடவுள் என் கைகளிலே சந்தோஷமாக எடுத்து கொள்ளுங்கள். வீடியோ வேணுமா, போட்டவரும் ஒன்றும் சொல்லவில்லை, எடுத்தவரும் ஒன்றும் சொல்லவில்லை. அருமையாக அற்புதமாக ஆனந்தமாக அழகாக இருக்குது டாட்டூ. டாட்டூ என்றால் என்ன? பச்சை. நம் உடம்பில் இரத்தத்தோடு சதையோடு கலந்து நமக்கு ஒரு அழகை காட்டும், ஐஸ்வர்யத்தை காட்டும். அவர்களெல்லாம் பயமுறுத்தும் கார்ட்டூன் தான் போடுகிறார்கள். நாம் நமக்கு பிடித்த மாதிரி இனிமையான அழகான அறிவான லவ்வரின் பேரில் முதலில் டாட்டூவின் காரணம் இரு லவ்வரை கண்டேன். அவள் பெயரை இவரும் இவள் பெயரை அவரும் குத்தி கொண்டு அவர்கள் இரத்தத்தோடு இரத்தமாக ஒரு கை மேல் ஒரு கை வைத்து டாட்டூ போட்டு முடிந்தவுடன் கலந்து விட்டனர். இனி யாரும் அவர்களை பிரிக்க முடியாதே. டாட்டூவின் அதிசயமே, ஆனந்தமே, அற்புதமே. இம்மனிதன் சிரித்து கொண்டே இருக்கிறாரே. இவர் கடவுளினால் அனுப்பப்பட்ட அருமையான மனிதர். அதனால்தான் எப்பவும் சிரித்த முகமும் சீதேவியுமாக. அதுவே அப்பத்தாவுக்கு ஆனந்தமாக இருந்தது, மனம் அமைதியாக இருந்தது. சிறகடிக்கும் பட்டாம்பூச்சி போல அருமையாக பாட்டு பாடிக்கொண்டே திருப்புகளை எல்லா நாமங்களையும் சொல்லையிலே அவருக்கு குட் ஓகே என்று பாருங்கள். மேலே லைட்டு போட்டு எவ்வளவு கவனமாக அப்பத்தா கையை பூ போல பிடித்து கொண்டு டாட்டூவை எப்படி ஒவ்வொரு பேக்ரவுண்டுக்கும் சிரிக்கிறார் பாருங்கள். இவர் முகத்தை சிரிக்காமல் பார்க்க முடியாது. சிரிப்பு கடவுள் இவருக்கு கொடுத்த வரம்.
கேப் என்பது அவர்களின் தலையை கூல் பண்ணுவதற்கு அழகாக நல்லாக உற்று உற்று பார்த்து கவனமாக சைக்கிள் ஓட்டுவது போல், கார் ஓட்டுவது போல், பிளேன் ஓட்டுவது போல் அருமையாக ஆனந்தமாக அற்புதமாக அப்பத்தாவின் கைகளிலே பிள்ளையார் வந்து விட்டாரே. கையெடுத்து கும்பிடும் முதலில் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கும். பிள்ளையார் அப்பத்தாவுடன் இத்த ஜென்மத்திலும் இனி பிறவா ஜென்மத்தையும் தந்தறிந்து தலைமுறையாக தலைமாடு காவலாக இருப்பாரே. என் பிள்ளைகளை என்னை சார்ந்தவரை சப்ஸ்கிரைப் பண்ணியவரை இனி பண்ண போகிறவரை பார்ப்போர் அனைவரையும் பிள்ளையார் சேமமாக பார்த்து கொள்வாரே. அற்புதமான அழகான அமைதியான அழகு 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 டாட்டு அழகு, நினைத்தால் அதைவிட அழகு. காதலருக்கு பிடித்த டாட்டு, ஆஸ்திரேலிய மக்களை கவர்ந்த டாட்டு, வெளிநாடுகளில் எங்கும் கடைகளில் எக்ஸிபிஷனில் ஷூவில் டாட்டு கடை இல்லாத இடமில்லையே. வைல்டு அனிமல் வேண்டுமா, ஹவுஸ் அனிமல் வேண்டுமா, பெட்டு வேண்டுமா, தலைவர் படம் வேண்டுமா, அத்தனையும் டாட்டுவில் கொண்டு வரும் அற்புதம். இல்லாத படத்தை கூட வரைந்து கம்ப்யூட்டரில் ஏற்றி பிரிண்ட் எடுத்து அப்பத்தாவை பார்த்து நம் மக்களும் வெளிநாட்டில் டாட்டு போடும் பழக்கம் வரும் பாருங்க. இது என்ன புது ஆசை, டாட்டு என்று சொன்னவரெல்லாம் அப்பத்தாவே டாட்டு போட்டுட்டாங்க, நாமளும் போய் போடலாம் என்று அப்பத்தான் நினைத்து கொண்டேன். இங்கே டாட்டு கிடையாது, திண்டுக்கல்லில் இருக்கிறது. பஸ் ஏறி பழனி பையில் போய் அங்கே போடலாம் என்று நினைத்தால் கடவுள் நீ இதை விட்டு கிளம்பையிலே டாட்டூவோடு தான் கிளம்பணும் என்று என்னை பிள்ளையாரோடு பிள்ளையார் நோம்பில் பிள்ளையார் சதுர்த்தியில் பிள்ளையார் கையில் வந்தது ஆனந்தமே அற்புதமே. அழகான அருமையான இதுபோலே எப்பவும் சிரித்து கொண்டே எல்லோரும் இருந்து பாங்களே. வாழ்க்கையே ஈஸியாக இன்னும் வாழ வேண்டும் போலே தோன்றும். என்ன கருத்து பாருங்கள், என்ன அக்கறை பாருங்கள். அப்படி ஒரு பியூட்டிஃபுல் லாஃபிங் மேன் சிரி என்று சிரித்து கொண்டே மைன்யூட்டாக 20 நிமிஷம் பொன்னான நேரத்தை போட்டுவிட்டு பாதி பைசா தானே வாங்கினார். பணமே வாங்க மாட்டேன் என்று எவ்வளவு சொல்லியும் இல்லை இல்லை என்று அப்பத்தா அன்போடு கொடுத்ததை பெற்றுக்கொண்டாரே. அப்பத்தாவின் ராசியா எங்கே போனாலும் நோ 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 ஃப்ரீ என்று சொல்வதும், எல்லோரும் ஆசையாக அருமையாக அன்பாக வழி அனுப்பிய விதத்தை டாட்டு மறக்க முடியாது. எத்தனை விதமான அன்பான உள்ளங்கள். ஒரு உள்ளம் பேசினால் மூச்சு வாங்கும், தொண்டை வலிக்கும் என்று என்ன இது ரெக்கார்ட் பேட்டி எடுக்கும் பொழுது சட்டையிலே குத்துவார்களே. மைக்கை ஆன் பண்ணிவிட்டு அப்பத்தா மெதுவாக பேசலாம். இன்னொரு மனிதன் தோல்மாட்டில் ஹேண்ட்பேக்கு, இன்னொரு செல்ல பிள்ளை, அப்பத்தா பேர் கொண்ட பிள்ளை வாட்ச். இப்படி பலவிதமான அன்பான பரிசுகளோடு அப்பத்தாவை வழி அனுப்பி டாட்டுவும் கூட வந்து ஆசையை நிறைவேற்றிய அற்புதம்தானே.
இது ஒரு ஃபேஷனாக ஆகிவிண்டதே. அப்பத்தான் உடன் டாட்டு குற்றி கொண்டால் அனைவரும் டாட்டு குற்ற கிளம்பி விடுவார்கள். அப்பத்தாவுக்கே வலிக்கும்போது நமக்கும் வலிக்காது என்று. டாட்டுவின் பெருமை மறுபிறவி ஈராதே, கர்மவினை அகலும். நம்மோடு ஒரு அன்பு பாசம் கூடவே, சாப்பிடவும் கூடவே தூங்கவும் கூடவே இருப்பது போல் டாட்டு ஒரு என்ன சொல்வது, உலகத்தை மறக்கச் செய்யும் அருமையான அழகான டாட்டுவின் பெருமையை இன்று பூராம் சொல்லலாம். அப்பத்தாவின் யூடியூப்பில் நிறைய டாட்டு போட்ட மனிதர்களை வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ராத்திரியில் தூங்கும் பொழுது பாருங்கள். உங்களுக்கு நல் உறக்கம் வேண்டுமா, பசி எடுக்க வேண்டுமா, நிம்மதி வேண்டுமா, குடல் சுத்தமாக இருக்க வேண்டுமா, டாட்டு போட்டு கொள்ளுங்கள். டாட்டுவின் பெருமை வலிக்காதே. கிருகிரு என்று ஒரு எறும்பு கடிப்பது போல கூட இருக்காது. ஒரு பென்சிலில் எழுதி காண்பிப்பது போல் முதுகில் கண்ணில் சில பேர் ஹேபிட் முதுகில் எழுதுவார்கள், கண்டுபிடியுங்கள் பார்ப்போம் என்பார்கள். அதுபோல்தான் டாட்டும். என்ன பாடினாலும் அவர் கவனம் என் கையை பார்ப்பதை பாருங்கள். எவ்வளவு சின்சியாரிட்டி. தொழிலில் இப்படி இருந்தால் மேலே மேலே நாம் முன்னேறும் வழி கிடைக்கும் பாருங்கள். அற்புதமாக அனைவரும் வேடிக்கை பார்க்க கடையில் உள்ளவனர். பாஷை தெரியாவிட்டாலும் பாடி லாங்குவேஜில் இசை தெரியும் அல்லவா. அப்போ பாட்டுடன் முன்னமே ஒரு டாட்டு வீடியோ போட்டிருக்கேன். இது லாங் வீடியோ. பிளேனில் ஒரு அம்மா சொன்னார்கள், அவர்கள் நீங்கள் ரேர் லாங் வீடியோ போடுங்கள், உங்களது வீடியோ எப்போ வரும் என்று அனைவரும் காத்திருப்பர். இப்போ பாருங்கள், ஒரு லைனிங் பிள்ளையாருக்கு போட்டுவிட்டு இனிமே அதையெல்லாம் நிரப்பப் போகிறார். அந்த நம் கோலம் போட்டால் கோலத்தை நாம் என்ன முதலில் லைனிங் கொடுப்போமே, அப்பொழுதுதானே கலக்கலராக கோலம் போடுவோம். அப்பத்தா முதலில் போடுவதால் பிளாக் அண்ட் ஒயிட் போதும் என்று சொன்னேனே. அருமையாக இருக்குது, அழகாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. விட்டல விட்டல பாண்டுரங்கா, பண்டரி விட்டல பாண்டுரங்கா, ஜெய் ஜெய் பாண்டுரங்கா. விட்டல 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 ஜெய் ஜெய் விட்டல, ஜெய் ஜெய் விட்டல, ஹரி ஹரி விட்டல, கிருஷ்ண கிருஷ்ண விட்டல, விட்டல 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 பாண்டுரங்கா பண்டரிநாதா, பாண்டுரங்கா பண்டரிநாதா, பாண்டுரங்கா பண்டரிநாதா. பண்டரிபுரம் சென்று வாருங்கள், பாண்டுரங்கனை தரிசித்து வாருங்கள். விட்டல 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 விட்டல, ஜெய ஜெய விட்டல, ஹரி ஹரி விட்டல, விட்டல 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 விட்டல. செங்கல் மேலே பாண்டுரங்கன், மண்ணை பானையாக்கும் பாண்டுரங்கன், குயவனை கொண்டாடும் பாண்டுரங்கன். ஏழுமலை யானே குயவனுக்கு தரிசனம் தந்தானே. ஜெய் ஜெய் விட்டல, ஜெய் ஜெய் விட்டல, ஜெய் ஜெய் விட்டல, ஜெய் ஜெய் விட்டல. ஓம் அஸ்வதோம சத்தமய சமசோம ஜோதிர்கமய பிருத்யோர்ம அமிர்தங்கமய சகனோ குணத்து சகவீரியம் சர்வாமகை தேசஸ்வினாபதீதமஸ்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம்
கணபதி 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 வேல் 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 ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் சிவாய நமக 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 கற்பக கணபதியே கலியுக கணபதியே முழு முதல் கணபதியே முக்கண் முதல்வனே கணபதியே சண்முக சோதர கணபதியே சக்தி சிவபாலன் கணபதியே அலங்கார பிரியனே கணபதியே இருக்கல் மாலையை ஏற்பவன் கணபதியே குகையில் குடிகொள்ளும் கணபதியே கோயில் கணபதி 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 கற்பக கணபதி உலகம் முழுவதும் மண்ணினிலே 10 நாள் திருவிழா காணும் கணபதியே 3ஆம் நாள் கடலிலே நீரிலே கரைந்துவிடும் களிமண்ணால் செய்த கணபதியே மும்பாய் டெல்லி போன்ற இடங்களில் அழகாக பவனி வரும் கணபதியே பிள்ளையார்பட்டி கணபதியே கணபதியே அருள் தருவாயே ஆனந்த கணபதியே அற்புத கணபதியே விஸ்வரூப கணபதியே 1008 கணபதியே நவராத்திரியில் கொலு வீற்றிருக்கும் கணபதியே வீணை கணபதி நாத கணபதி கல்யாண கணபதியே கிரிக்கெட் கணபதி டென்னிஸ் கணபதி எங்கும் கணபதி எதிலும் கணபதி ஃபாரினில் வெளிநாட்டினில் கணபதி கோவில் தானே முதலில் அதற்கப்புறம் தானே மற்ற கோயில்கள் பிள்ளையார்பட்டி கணபதியே உன்னை நினைத்தாலே அருள் தருவாயே அற்புதமாக எதையும் விரும்பாமல் தாயை போல் பெண் கேட்டு அமர்ந்திருக்கும் ஆனந்த கணபதியே அதிசய கணபதியே ஓசூரில் விட்டிருக்கும் கணபதியே நகரத்தார் பெண்ணழைப்பு மாப்பிழப்பு பிள்ளையார் கோவிலில் தானே 76 ஊர்களிலும் கீழவட்டை மேலவட்டையில் பிள்ளையாரு வந்திருவாரே கணபதி 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 விநாயக 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 விநாயகனே விநாயகனே வினை தீர்ப்பவனே விநாயகனே வினை தீர்ப்பவனே விநாயகனே முக்கண் முதல்வனே முழுமூர்த்தியே அன்பின் மைதனே தாய்க்கு காவல் இருந்து தன் தலையை கொடுத்து யானை தலையை ஏற்றுக்கொண்ட பிரம்மமூர்த்தியே அழகாக ஆடி வரும் கணபதியை
அம்மையப்பனை சுற்றி வந்து பழத்துக்காக தம்பியை குன்றிலே ஏறச் செய்த கணபதியே, தம்பிக்கு மாலை முடிக்க வயதோனாக வந்த கணபதியே, அகத்திய முனியின் காக்கை போல் வந்து கலசத்தை தட்டி காவேரியை உண்டு பண்ண கணபதியே, ஈஸ்வர மைதா கணபதியே, மோதக பிரியனே கணபதியே, கொழுக்கட்டை பிரியனே கணபதியே, கொண்டாடும் தெய்வமே கணபதியே, அருமையாக அழகாக பெயிண்டிங் செய்யும் டாட்டூவின் அழகை என்னவென்று சொல்வது, கோடிக்கணக்காக டாட்டூ இருந்தாலும் கணபதி 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 கணபதி